கார்த்தி, திரு ஷபீர் ஒரு சில விமர்சனங்களை வைக்கிறார். பொலிட்டிக்கலாக அவர் இதுதான் காரணமாக இருக்கும்னு சில விஷயங்களை பார்க்குறாரு. திரு திருமாவளவன் சொல்றாரு, பாஜகவுடைய கொள்கைகளை அல்லது பாசிசவாதிகளுடைய கருத்துக்களை கொண்டதாக பரிணாமம் பெறுவது எதிர்காலத்துக்கு அவரோட எதிர்காலத்துக்கே நல்லதில்லை அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் அண்ணன் சபீர் சொன்ன கருத்தை நான் முற்றாக மறுக்கிறேன். ஏன்னா அது அபத்தமான புரிதலாக பார்க்குறேன். பாஜக பெரியாரை பார்க்கறதுக்கும் நாம் தமிழர் கட்சி பெரியாரை பார்க்கறதுக்கும் பெரிய மாறுபாடு இருக்கு. என்ன மாறுபாடு அப்படின்னா, சாதி ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு, பெண்ணியம், சமூக விடுதலை, சமூக நீதி இவற்றையெல்லாம் பெரியார் பேசினார் என்று சொல்லி பாஜக எதிர்க்குது. இவற்றையெல்லாம் பெரியார் சமரசம் பண்ணியிருக்காரு. சர்க்கிள் இருக்கு, தன்முனைப்பு இருக்கு, சந்தர்ப்பவாதம் இருக்கு, குழப்பவாதம் இருக்கு, தெளிவின்மை இருக்குன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்றோம், அந்த இடத்துல இருக்கிறோம். அப்ப முற்றாக மாறுபடுது. இதுல பெரியார விமர்சனம் பண்ணதாலேயே இதுல பாஜக ஆதரவு, வலதுசாரி தன்மை அப்படின்னு உள்நோக்கம் கற்பிக்கிறது ரொம்ப நான் அருவருப்பா பார்க்கிறேன், அபத்தமா பார்க்கிறேன். ஏன்னா ஆரிய எதிர்ப்புக்கு, பாஜக எதிர்ப்புக்கு மைய கண்ணியாக பெரியார வைக்காதீங்க. ஏன்னா கடந்த காலத்துல விசிகா தாயுமன் இதழ்ல 2002ஆம் ஆண்டு 9 மாதங்கள் பெரியாரை விமர்சித்து பெரியார் மறுபரிசீலனைங்கிற தலைப்புல கற்று எழுதியிருக்காங்க. கற்ற முடியறப்ப கூட அண்ணா ரவிக்குமார் எழுதியிருக்காங்க, இந்த தொடர் முடியலாம், ஆனா பெரியார் மீதான தலித்துகளின் மறுபரிசீலனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார். அப்ப பெரியார் மீது பல விமர்சனங்கள் கடந்த காலத்தில் வைக்கப்பட்டிருக்கு, நாமளும் வைக்கிறோம். ஏன்னா அவரோட பல நிலைப்பாடுகள் குழப்பமாக இருக்கு. இதுல வலதுசாரி தன்மைன்னா நான் என்ன சொல்றேன், பெரியாரே பல சந்தர்ப்பங்கள்ல வலதுசாரி போல பேசியிருக்காருன்னு சொல்றேன். இப்ப என் கையில விடுதலை ஏடு இருக்கு. அந்த விடுதலை ஏடு 23/4/1964. அதுல என்ன சொல்றாரு பெரியார்னா, தலைப்பு என்ன சொல்றேன், பார்ப்பனர் துளுக்கரால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து, அந்நிய சிறுபான்மையினர் நாட்டு பெருமக்களை விரட்டுவதா அப்படிங்கிறார். இதுல பார்ப்பனர்கள் அன்னைக்கு எல்லா பொறுப்புகளையும் ஆதிக்கம் பண்ணாங்க, அதெல்லாம் பார்ப்பன அல்லாத இயக்கம் பிறந்துச்சு, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இஸ்லாமிய மக்கள் எங்க ஆதிக்கம் பண்ணாங்க? அவங்கள அந்நிய சிறுபான்மையினர் சொல்லி அவங்களால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்துக்கிறார். அது மட்டும் இல்லாம அந்நியரான பார்ப்பன துளுக்கருக்கு இங்க என்ன உரிமை அப்படின்னு கேட்கிறாரு. பெரியாரோட 1963 பெரியாரோட பிறந்தநாள் செய்தியில அவர் வார்த்தையை குறிப்பிடுறாரு, இன்று நமக்கு பார்ப்பனர், நம்மில் கீழ்த்தர மக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் இவங்க தான் சமுதாய எதிரிங்கிறார். பார்ப்பனர்கள், நம்மில் கீழ்த்தர மக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை எதிரி என்று சொல்றாரு. அதை தாண்டி நம்மில் கீழ்த்தர மக்கள் அப்படின்னு சொல்றாரு. யார நம்மில் கீழ்த்தர மக்கள் பெரியார் சொல்றாங்கிறத இன்னைக்கு பெரியார் சார்பாக பேசக்கூடிய யாராவது தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். அப்ப பெரியார் பல இடங்களில் வலதுசாரி தன்மையோட செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்மளுடைய குற்றச்சாட்டு. இல்ல நாம எப்படி பார்க்கிறோம்னா, அந்த காலகட்டங்களில் பெரியாரும் பங்களிப்பு செஞ்சாரு, பெரியாரும் பாடுபட்டாரு, பெரியாரும் களத்துல நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி இதை பெரியார் தான் எல்லாத்தையும் செஞ்சாரு, எல்லாத்துக்கும் தொடக்கம் பெரியார் தான், எல்லாமே பெரியாரால் தான் நிகழ்ந்துச்சு, தமிழனுக்கு பகுத்தறிவு ஊட்டியதே பெரியார் தான், அதுக்கு முன்னாடி தமிழன் காட்டுமிராண்டியா இருந்தான், தமிழனுக்கு அறிவு இல்ல, மானம் இல்லைன்னு சொல்லிட்டு மிகைப்படுத்தி பெரியார் மண் கட்டமைக்கிறப்பதான் பிரச்சனை வருது. நீங்க மொழி போராட்டத்தை பற்றி பேசுறப்ப உதயநிதி சொல்றாங்க மொழி போராட்டத்தில் பெரியாரோட பங்குங்கிறாங்க. 1938 நடந்த மொழி போராட்டத்தில் பெரியார் பங்கு கொண்டார், பெல்லாரி சிறைக்கு போனார், மாற்று கருத்து இல்ல. ஆனா 1960 மொழி போராட்டத்தில் கீழப்பழு சின்னசாமி இறந்து போன அந்த மொழி போராட்டத்தில் கீழப்பழு சின்னசாமியின் சாதியை சொல்லி விடுதலை இதழில் எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கீழப்பழு சின்னசாமி கடன் தொழிலாளர் செத்து போயிட்டான், அவனுக்கு மொழி போருக்கு சம்பந்தம் இல்லைன்னு விடுதலையில் பெரியார் எழுதியிருக்கார். அன்னைக்கு போராடியவங்களை காளிகள் அப்படின்னு மிக கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. போலீஸ் கையில் எதுக்கு துப்பாக்கி முத்தம் கொடுக்கவான்னு கேட்டிருக்காரு. அதே போல கீழ்வன்மணி படுகொலை, இந்த கீழ்வன்மணி படுகொலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு சாதி ஒழிப்புக்காக பண்ணையார் ஆதிக்கத்துக்கு எதிராக போராடியது கம்யூனிஸ்டுகள். இறந்து போன 44 பேர்ல பெருவாரியான பேர் பாத்தீங்கன்னா அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட உறுப்பினர்கள் தான். அன்னைக்கு சாதி ஒழிப்புக்காக பேசிய கம்யூனிஸ்டுகள் பக்கம் நிக்காம அன்னைக்கு நெல் உற்பத்தியாளர் சங்கம் எனப்படக்கூடிய கோபாலகிருஷ்ண நாயுடுவோட பண்ணையார் சங்கத்தின் பக்கம் தான் பெரியார் ஈவேரா நின்றார் வரலாறு. அப்ப அன்னைக்கு சாதி ஒழிப்பை பேசுறவங்க பக்கத்துல நிக்காம சாதியை பேருக்கு பின்னோட்டாக வைத்திருந்த ஒருத்தரோட ஏன் பெரியார் நின்றாங்கிறத என்னோட கேள்வி. எல்லாமே ஆதாரப்பூர்வமா பேசுறீங்களா? இதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? இந்த விமர்சனத்தை ரொம்ப நாளா சொல்றீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நான் ஆதாரம் தர்றேன். கீழ வேண்மணிக்கு நான் ஆதாரம் தர்றேன், கொடுங்க. நான் ஆதாரம் விடுதலை ஆதாரமே இருக்கு, நான் தர்றேன், தாராளமா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். கையில ஆதாரம் இருக்கு. படுகொலைக்கு பிறகு படுகொலையும் போது ஐயா பெரியார் நீங்க சொன்ன எல்லா கருத்துக்களையும் கேட்டிருக்கேன். கார்த்திக், நீங்க சொன்ன எல்லா கருத்தையும் கேட்டிருக்கேன். 2 கேள்வி வைக்கிறேன், நானு உங்கள்கிட்ட தான் வரேன். 2 கேள்வி வைக்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, பாஜக முற்றாக மறுக்கிறது, நாங்க போதாமை இருக்குன்னு சொல்றோம்,
அல்லது இதெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்ற, ரெண்டையும் ஒப்பிட முடியாதுன்றீங்க. ரெண்டனுடைய அடிப்படையாக என்ன இருக்குன்னா பெரியார் விமர்சனம் அப்படிங்கிறது அடிப்படையா இருக்கு. அந்த விமர்சனத்துல கூர்மையா யார் இருக்கா, கம்மியா யார் இருக்கா, அல்லது வேறு விதமான விமர்சனம் அப்படிங்கிறது இருக்கலாமே தவிர ரெண்டு பேரும் விமர்சனம் அப்படிங்கிற இடத்துல இருந்து வர்றீங்க அப்படிங்கிறது தான் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கீங்களாங்கிற கேள்வியாக வருது. இன்னொன்னு, நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்க, வரேன் உங்கள்கிட்ட தான் வரேன், உங்கள்கிட்ட தான் வரேன் கார்த்தி, உங்கள்கிட்ட தான் வரேன். ஒரு உதாரணம் சொன்னீங்க, நீங்க வந்து தமிழ் மண்ணுக்கு தமிழ் மக்களுக்கு பெரியார் மட்டும்தான் செஞ்சாரா அப்படின்னு இங்க கொண்டு வர ஆர்கியூமெண்ட் தான் தப்பு அப்படின்றீங்க. அவர் மட்டுமே இல்லை, அந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் எடுக்கிறார்களோ அதில் முன்னிலையில் சமூக நீதியை வலியுறுத்தியதில், சமூக நீதிக்கான பயணத்தில் அவர் முன்வச்ச கருத்துக்களில் ஹோலிஸ்டிக்காக அவருடைய லைஃப்பில் அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத முன்னிறுத்தக்கூடிய ஒரு இயக்கமும் அமைப்பும் அவரை ஆதரிக்கக்கூடியவர்களும் இங்கே இருக்கிறாங்க, பெரும்பான்மை அதை சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு நான் கேட்குறேன், எனக்கு அதில் மாற்று கருத்தோ எந்த கருத்தும் இல்லை, ஒரு ஆர்கியூமெண்ட் நான் கேட்குறேன். இப்போ நம்ம வந்து திரு சீமான் அவர்கள் இன்னைக்கு பிரபாகரன் அவர்கள் பற்றியும் ஈழ பிரச்சனை பற்றியும் அதிகமாக பேசுகிறார், அவர் தான் பேசுகிறார், வேற யார் பேசுகிறா அப்படின்னு கேட்கக்கூடிய பலரையும் நாம் பார்க்குறோம். உங்களோடு இருக்கக்கூடியவர்கள், உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது உங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல திரு வைகோ அவர்களோ, பழநெடுமாறன் அவர்களோ, அல்லது குளத்தூர் மணி அவர்களோ, அல்லது இன்ன பிற ஈழ ஆதரவாளர்களாக இங்கே தீகா ஆசிரியர் திரு வீரமணி அவர்களோ, இவங்க எல்லாமே அப்ப இல்லையா திரு சீமான் மட்டும்தான் இதை செஞ்சாரான்னு ஒரு மறு கேள்வியோ எதிர்கேள்வியோ வச்சாங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் உங்க கேள்வி பெரியார் பத்தி வைக்கிறதுல இருக்கு. இல்ல, எனக்கு பதில் இருக்கு, நான் அது பதில் சொல்லிடுறேன். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, ரெண்டும் ஒன்னான்னு கேட்கறாங்க. பாஜக பாக்குற பார்வை, நாம் தமிழர் கட்சி பாக்குற பார்வை ஒன்னா அப்படின்னு கேட்கறாங்க. 100 விழுக்காடு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றேன். இப்ப ஆர்எஸ்எஸ் வந்து நாட்டு விடுதலைக்கு பாடுபடல, நான் உறுதியா நம்புறேன். அதே போல நீதி கட்சி நாட்டு விடுதலைக்கு பாடுபடல. கோல்வார்கர் சாவர்கர் வந்து காந்தி ஏற்கல, அதே போல ஐயா பெரியாரும் காந்தி ஏற்கல. அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழை நீச பாசை அப்படின்னு சங்கராச்சாரியா சொன்னாரு. இந்த பக்கம் பெரியார் வந்து காட்டு மராட்டி மொழி ஒரே இடத்துல ஒரே மாதிரி இருக்கு. பகுதி பகுதியா பேசுறேன், உங்கள்கிட்ட வர. இப்ப இது வந்து சுதந்திர போராட்டத்துல ஆர்எஸ்எஸ் ஈடுபடல, நீதி கட்சி ஈடுபடல, யார் ஈடுபட்டாங்க? நாட்டு மக்கள் ஈடுபட்டாங்க. வாவுசி ஈடுபட்டாரு, காந்தி ஈடுபட்டாரு, நேதாஜி ஈடுபட்டாரு. அவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? காந்திஜி எங்க இருந்தாரு, வாவுசி எங்க இருந்தாரு, நேதாஜி ஆர்எஸ்எஸ் ஒண்ணான்னு கேக்குறேன். இல்ல சார், அதுதான் நான் வரேன். அப்ப என்னன்னா நீங்க ரெண்டையும் ஒண்ணாக்குற முயற்சிக்கு வரீங்க, அதாவது ஆர்எஸ்எஸ் நீதி கட்சி ஒண்ணாக்குற முயற்சிக்கு வரீங்க. இல்ல நான் சொல்ல வர அல்லது காங்கிரசுடைய சுதந்திர போராட்ட தியாகத்தை நீங்க ஏற்கிறீங்களா அப்படி கேட்கிறேன். ஏன்னா நீங்க சுதந்திர போராட்டத்தை பத்தி சொல்லும்போது வேற யாரோ ஒருத்தர் முன்னாடி நின்று, நான் அதை மறுக்கல, நான் சொல்ல வர பொருள் வேற. ஓகே, இல்ல நான் சொல்ற பொருள் வேற. இதுல நீதி கட்சியும் ஆர்எஸ்எஸும் ஒரே தட்டுல வச்சா, ஒரே மாதிரி அளவுல வச்சா ஏற்பாங்களான்னு கேக்குறேன். அது ஏற்க மாட்டாங்கன்னா பாஜக வந்து பெரியார் அணுகிறதுக்கும் நாம் தமிழர் கட்சி அணுகிறதுக்கும் வேறுபாடு இருக்கு, ரெண்டும் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றேன். அதே போல ஈழத்திற்கான பங்களிப்புல வந்து அண்ணன் குளத்துமணி, அண்ணன் கு ராமகிருஷ்ணன், ஐயா வைகோ, ஐயா பழநெடுமாறன் கடந்த கால பங்களிப்புல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. 2009 இனப்படுகொலைக்கு பிறகு அவங்க எடுத்த நிலைப்பாடும் இன்னைக்கு அவங்க யாரு பக்கம் நிக்கிறாங்கிறதான் கேள்வி. அண்ணன் ஈழ படுகொலை நிறுத்தி முடிக்க துணை போனது மத்திய ஆண்ட காங்கிரஸ், திமுக, மாநிலத்தாண்ட திமுக. அன்னைக்கு தமிழ்நாட்டுல ஈழ படுகொலைக்கு எதிரான எந்த விமர்சனத்துக்கும் தடுத்து உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் வரேன், தொடங்கி 18 பேரோட மரணத்தை திமுக இல்ல உங்கள்கிட்ட தான் வரேன், உங்கள்கிட்ட தொடர்றேன். அந்த விமர்சனம் வைக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு, அதை பத்தி மறுத்து சொல்றதுக்கான உரிமை அவங்களுக்கு. நான் வரேன் அதுல. அப்ப நீங்க கால அளவா பிரிக்கிறீங்கல்ல, சமகாலத்துல இந்த ஈழ அரசியல்ல இப்ப வரைக்கும் இப்படி இருந்தாங்க, இப்ப இப்படி இருக்காங்களான்னு கால அளவை வச்சு நீங்க பண்றீங்க இல்லையா? பெரியாருங்கிறவர் ஒட்டுமொத்த அவருடைய வாழ்க்கையில அவர் எதை நோக்கி பயணித்திருக்கிறார், என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருடைய வாழ்க்கை பயணமோ அவருடைய கொள்கையோ எதை நோக்கி இருந்தது, எதுக்காக இருந்தது அப்படின்னு ஒட்டுமொத்த காலத்தையும் தானே நீங்க பார்க்கணும். அதை மட்டும் தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டு வந்து நாம இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல அவர் என்ன சொல்ற, திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, பாஜக என்ன சொல்லுகிறதோ, பெரியார் பற்றிய என்ன புரிதலை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறாங்களோ அதே விதமா இவங்க எடுத்துட்டு போறாங்களே. அவர் இன்னும் கூட சொல்ல நட்பு ரீதியா சொல்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு தோழமை சுற்றலா சொல்றாரோன்னு கூட எனக்கு தோணுது அந்த வரியை பார்த்தா. இல்ல, நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் அண்ணன் திருமாவுக்காக பதிவு பண்றேன். ஆகஸ்ட் 2002 தாய்மண் இதழில் 37ஆம் பக்கம் ஒரு கட்டுரை இருக்கு. இந்த கட்டுரை எழுதினது பிசிகாவோட பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய அண்ணன் ரவிக்குமார். அதுல ஒரு வரியை படிக்கிறேன், இதை மட்டும் படிக்கிறேன். சிறுபான்மையினரை பற்றிய எதிரான அபிப்பிராயம் எப்போதும் பெரியாரிடமிருந்தே வந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியை தான் பாஜகவிடம் போட்டி போட்டுக் கொண்டு சங்கமிக்கும் திராவிட கட்சிகளிடம் இப்போது நாம் பார்த்து வர்றோம் அப்படிங்கிறது.
சிறுபான்மைன்னு அவர் சொல்றது வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான அபிப்பிராயம் பெரியாருக்கு எப்போதும் இருந்ததுன்னு சொல்லிட்டு 2002 அண்ணன் ரவிக்குமார் வந்து தாய்மொழியில பதிவு பண்றாங்க. அன்னைக்கு வந்து யார்கிட்ட விலை போய் இவங்க வந்து விமர்சனம் வச்சாங்க? அன்னைக்கு அவங்க பெரியார் மீது விமர்சனம் வச்சா அது சரி, இன்னைக்கு நாங்க விமர்சனம் வச்சா அது தவறா? எனக்கு புரியவே இல்லை. ஷபீர் குறுக்கிட வந்து பேசலாம். பெரியாரை பொறுத்தவரை முடிச்சறேன். ஓகே கார்த்தி, அதாவது நீங்க வந்து தாய்மண் பத்திரிக்கை, விடுதலை இதழ், இதுல வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பேராகிராஃப்ல பேசினதெல்லாம் வந்து படிச்சு காமிச்சிட்டு அந்த காலத்துல அவர் அப்படி பேசினார், இந்த காலத்துல இவர் இப்படி பேசினாரு, யாருக்கு எதிராக பேசினாரு, எந்த சூழல்ல அவர் பேசினாரு, எதற்காக அந்த கருத்தை வச்சாரு அப்படின்றது ஒரு கான்டெக்ஸ்டே இல்லாம அதாவது எதற்காக இந்த கருத்து சொல்லப்பட்டுச்சு, என்ன அரசியல் சூழல் அப்படி இருந்துச்சு, அல்லது அவர் என்ன சூழலை சந்தித்தார் அப்படின்றதெல்லாம் வந்து பொருத்தி பார்க்காம ஏதோ ஒரு பேராகிராஃப்ல அவர் 4 வார்த்தையை சொல்லிட்டாரு, அதான் இதுதான் வார்த்தை அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு பேசுறது அப்படின்றது விதண்டாவாதம் ஒண்ணு. ரெண்டாவது, நான் இதே கேட்கிறேன், 2023ஆம் ஆண்டு சீமான் கூட தான் பேசியிருக்காரு, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னாரு. ஒரு 50 வருஷம் கழிச்சு சீமான் பாருங்க இப்படி பேசிட்டாருன்னு நான் ஏதாவது புக்கை எடுத்துட்டு வந்து காமிச்சா கார்த்தி என்ன பதில் சொல்லுவாரு? அப்ப நாம் தமிழர் கட்சி கார்த்தி கூட தலைவரா இருக்கலாம், கார்த்தியால என்ன பதில் சொல்ல முடியும்? அது எந்த கான்டெக்ஸ்ட்ல பேசினாரு, எதற்காக பேசினாரு? ஒரு அரசியல் விமர்சனம். நான் என்ன சொல்றேன், அரசியல் விமர்சனம் என்பது வேறு. நீங்க ஒரு அரசியல் விமர்சனத்தை வைக்கிறது, ஒரு தேர்தல் காலகட்டத்தில் ஒரு அரசியல் விமர்சனம் வைக்கலாம், ஒரு சூழல்ல ஒரு அரசியல் விமர்சனம் வைக்கலாம். ஆனா அந்த அரசியல் விமர்சனம் வந்து இப்போ அது ஏதோ ஒரு பத்திரிகையில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அதை எடுத்துட்டு வந்து பாருங்க இவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல ஒரு நியாயமான வாதமா இருக்கும் முடியும்? கார்த்தி, நீங்க நிறைய செய்யுங்க, நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. பெரியார் விமர்சனம் பண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, ரவிக்குமாருக்கும் இருக்கு, திருமாவுக்கும் இருக்கு, சீமானுக்கும் இருக்கு. ஆனா அவதூறு பேசுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. கார்த்தி, நிறைய செய்யுங்க இந்த சுற்றை, நான் அப்புறம் திரும்பி வரலாம். ஒரு நிறைவு பண்ணிடுறேன். அதாவது மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாத மாமேதை மார்க்ஸ் சொல்றாரு, கோட்பாடு மாறலாம், நிலைப்பாடு மாறலாம், ஆனா மாற்றம் எப்படி இருக்கணும்னா பொது நலம் சார்ந்திருக்கணும், தன்னலம் சார்ந்திருக்க கூடாது, தன்முனைப்பு சார்ந்திருக்க கூடாது. பெரியார் வந்து தன்முனைப்பு சார்ந்த நிலைப்பாடை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஏன் வந்து அன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் மீது வெறுப்பை உமிழ்ந்தார்னா அது காரணம் 1962 காலகட்டத்தில் காகிதம் இல்லத் கண்ணியமிகு காகிதம் இல்லத் வந்து அண்ணாவோட போய் சேர்ந்து திமுக ஆதரிச்சார். திமுக மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக, வெறுப்புணர்ச்சி காரணமாக காகிதம் இல்லத்தின் சாராரு நிறைவா ஒரே ஒரு செய்தி சொல்றேன். சாத்தானின் பிள்ளைன்னு சொன்னீங்க, அதுக்கு நான் விளக்க நேரம் கொடுத்தா அதுக்கு பதில் சொல்றேன். இன்னும் 50 ஆண்டு கழிச்சு ஒரு தலைமுறை வந்து கேட்டாலும் அன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை பதில் சொல்லும். ஆனா நான் பெரியாரோட வாக்கியத்தை நான் நிறைவா படிச்சு காமிக்கிறேன். பர்மாவிலும் இலங்கையிலும் முடிச்சிடறேன். இல்ல ஒரு 3 வரி தான், 3 வரி தான். பாகிஸ்தானிலும் இலங்கையிலும் பர்மாவிலும் இந்தியர்களை மூட்டை கட்டிக்கொண்டு வெளியே போக சொல்கிறார்கள், பர்மாவில் சொத்தை பிடுங்கிக் கொண்டு வெளியே போகிறான். இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கும் துடுக்கனுக்கு இங்கே என்ன வேலை? ஆப்கானிஸ்தானுக்கோ பாகிஸ்தானுக்கோ போகட்டும், உனக்கு இங்க என்ன வேலை? இந்த நாடு உனக்கு எப்படி சொந்தம்? தமிழ்நாடு சட்டத்தில் நீ யார்? நீ தமிழ்தான். 23/4/1964 பெரியார் சொன்னதாக விடுதலையில பதிவு இருக்கு. நீங்க நாளைக்கு கூட ஆரம்பிச்சிட்டு எதுக்காக சொன்னார்னு ஒரு தர்க்க நியாயம் இருக்கும்ல, ஒரு காரணம் இருக்கும்ல, அந்த காலத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, நீங்க இப்ப எல்லாமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டதா? ஏன்னா அது ஒரு பெரிய சிக்கலா போயிட்டே இருக்கு. இப்ப இந்த குடியரசு நீங்க பதிவுகள்லாம் எங்க இருந்து எடுத்தீங்க? எல்லாம் வரல, நமக்கு கிடைக்கிறது வச்சு அடிப்பிச்சு கிடைக்கிற பதிவுகள்ல இருந்து. ரைட், இல்ல விடுதலை கிடைக்கிறத வச்சு சொல்றோம். நீங்க சோதனை பண்ணி பாருங்க, நான் அனுப்பி விடுறேன்.